அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அளிக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். 2025ஆம் ஆண்டு நிறைவடைய இன்னும் ஒரு மாதமே உள்ளது. வரும் மார்கழி 17ஆம் தேதி புத்தாண்டு 2020 பிறக்க உள்ளதுங்க. இந்த புத்தாண்டில் முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெற உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்ன, அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். என்னோட வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமாக கொண்டு உள்ளதுங்க. இந்த கிரக நிலை மாற்றமானது 12 ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வருகின்ற 2026 புத்தாண்டில் முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று புத்தாண்டு பிறக்க இருக்குதுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கிய பலன்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நிதி நிலைமை சீராக இருக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் செலவுகள் அதிகரிக்க நிறைய வாய்ப்பு உள்ளது. இது சேமிப்புகளை கரைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே பொறுமையாக கையாள்வது நல்லதாக உள்ளதுங்க. உங்கள் கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றை தொழில் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லட்சிய இலக்குகளை அடைய இது ஒரு நல்ல நேரமாக இருக்கலாங்க. உங்கள் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. குறிப்பிட்ட கிரகங்களின் நிலை உடல் நலத்தை கொஞ்சம் பாதிப்பதாக இருக்குதுங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கணபதியை வணங்குவது நன்மை உள்ளதாக இருக்குதுங்க. சனி பகவான் மகர ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் அவரை வணங்குவதும் நல்லதுங்க. குரு பகவான் நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருப்பதால் அவரையும் வழிபடுவது நிறைய பலன்களை தரக்கூடியதாக உள்ளது. வரக்கூடிய புது வருடம் பார்த்தீங்கன்னா நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிக பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. திருக்கணிக்கத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறார். இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகிய 2 பெயர்ச்சிகள் நடைபெற உள்ளது. குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறாருங்க. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறாருங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிடைக்க போகும் பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கவனமாக பார்த்து செயல்பட வேண்டுங்க. பொதுவாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருப்பதால் எல்லா விதமான சுபகாரியங்களும் உங்களுக்கு நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அசையும் அசையா பொருள்கள் சேர்க்கை உண்டாகும். ரிஷப ராசிக்காரர்கள் போல மகர ராசிக்காரர்களுக்கும் வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, நகை வாங்குவது, டைமண்ட் வாங்குவது என்ற முதலீடுகளை செய்து நீங்கள் மகிழ்ச்சி கொள்வீர்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இருந்து வந்த மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு நீங்கும். அது மட்டும் இல்லாமல் முதலீடுகள் பெரிய அளவுக்கு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏற்றம் ஏற்படும். உங்களுக்கு உத்தியோகத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கடல் கடந்த அனுகூலங்கள் உங்களுக்கு காணப்படும். தெய்வ காரியங்கள், திருப்பணிகளை செய்வீர்கள். கோவில்களுக்கு சென்றும் வருவீர்கள். ட்ரஸ்ட் பணிகள், உளவார பணிகளை நீங்கள் செய்து மகிழ்வீர்கள். அது மட்டும் இல்லாமல் தொழில் யோகம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வேலையில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகுங்க. சொந்த தொழில்களை செய்யும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். கூட்டாளிகளும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குங்க. தனித்தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெற்று காண்பீர்கள். சாதாரணமானவர்கள் கூட பெரிய ஏற்றத்தை பெறும் காலகட்டமாக வரும் காலகட்டம் உங்களுக்கு உள்ளது. வாகனத்தில் செல்லும்போது மிகவும் கவனமாக இருந்துக்கோங்க. பொதுவாகவே இந்த இளம் வயதை சேர்ந்தவர்கள் வாகனங்களில் அஜாக்கிரதையாக தான் சென்றால்
இருந்தால் கண்டிப்பாக விபத்தில் சிக்கி வாய்ப்பு உள்ளது. கவனமாக இருந்துக்கோங்க. வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை. வாக்கு ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் எதை பேசும் முன்பும் யோசித்துவிட்டு பேசுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் விளையாட்டாக பேசுவது கூட விபத்தில் சிக்க வைக்கும் வாய்ப்பு நிறைய உள்ளது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல், தொண்டை போன்ற பகுதிகளில் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டுங்க. துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லதுங்க. விநாயகர் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, கணபதி ஹோமம் செய்வது, பிள்ளையார் பற்றி சென்று வருவது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்குங்க. கணவராக இருந்தால் மனைவியின் உடல்நிலையையும், மனைவியாக இருப்பின் கணவரின் உடல்நிலையையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிகுந்த கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வருகிற ஆண்டில் இந்த விஷயத்தில் கவனமாக இல்லாவிட்டால் தேவையில்லாமல் குடும்பத்தில் சிக்கல் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. பெரிய அளவில் முதலீடுகளுக்கு முதலீட்டாளர்கள் கிடைப்பார்கள். நிலப்புலன்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் முதலீடுகள் சூப்பராக இருக்குங்க. எந்தவித குறையும் உங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொழிலில் புதிதாக ஏதாவது செய்ய நினைக்கலாம், அல்லது தொழிலில் புதிய கூட்டாண்மை செய்து புதிய திட்டத்தில் பணிபுரிவதன் மூலம் நல்ல பலன்களை பெறலாங்க. அக்டோபர் 31க்கு பிறகு நீங்கள் தொழிலில் கவனமாக முன்னேற வேண்டும். ராகு கேதுவின் நிலை பணம் தொடர்பான விஷயங்களில் எந்த ஆபத்தும் ஏற்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருந்து கொள்ள வேண்டும். மகர ராசி பலன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வணிக கண்ணோட்டத்தில் சராசரியை விட சிறப்பாகவோ அல்லது மிகவும் சாதகமாகவோ தான் இருக்குங்க. உங்களுடைய தொழில் வாய்ப்பு வரும் காலங்களில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் நிறைய உள்ளது. நீங்கள் பதவி உயர்வு பெறவில்லை என்றால் இந்த நேரத்தில் செய்யப்படும் வேலை எதிர்காலத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடியதாக உள்ளதுங்க. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 31க்கு பிறகு குரு பலவீனமாக நிலையில் இருப்பார். அந்த நேரத்தில் சனி பகவான் உங்களை ஆதரிப்பார். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலையில் எந்த விதமான ரிஸ்க் எடுப்பதும் உங்களுக்கு சரியானதாக இருக்காதுங்க. புதன் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடியதாக உள்ளார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வேலைக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். நீங்கள் கடின உழைப்பதன் மூலம் முன்னேற்றம் அடைய வாய்ப்பு உள்ளது. உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குரு வலுவான நிலையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை காதல் உறவுகளை இனிமையாக வைத்திருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான கிரகங்கள் காதலை ஆதரிக்கும் அல்லது சராசரி பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் ஆசியுடன் உங்கள் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்குங்க. இதன் விளைவாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். காதலில் உண்மை இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு இடையே வாக்குவாதங்கள் அல்லது வேறுபாடுகள் இருக்கலாம், அல்லது ஒருவருக்கு ஒருவர் அர்ப்பணிப்பு இல்லாத போது உறவு பலவீனம் அடையக்கூடுங்க. கவனமாக இருந்துக்கோங்க. வருகின்ற ஆண்டு உண்மையான காதலர்கள் காதல் உறவுகளை அனுபவிக்க முடியும் என்று கருதப்படுகிறதுங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் வரும் வருஷம். மகர ராசி பலன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த கிரகமும் 7வது வீட்டில் நீண்ட காலத்திற்கு எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தாது. அத்தகைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, எந்த கிரகமும் உங்கள் திருமண வாழ்க்கையில் அசுபமான விளைவை ஏற்படுத்தாதுங்க. ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 குரு உங்கள் 7வது வீட்டில் உயர்நிலையில் இருப்பார். இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை இருந்திருந்தால் இப்போது அது தீர்க்கப்பட்டு விடுங்க. ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை உறவில் எந்த பிரச்சனையும் இருக்காது. விவேகமுள்ளவர்கள் வருகின்ற ஆண்டு திருமண வாழ்க்கையை அனுபவிக்க முடியுங்க. உங்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த எதிர்மறை கிரகத்தின் தாக்கமும் 4வது வீட்டில் நீண்ட காலம் நீடிக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4வது வீட்டின் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு சராசரி பலன்களை தருவதாக உள்ளார். 4வது வீட்டில் எந்த பிரிய கிரகத்தின் எதிர்மறை விளைவும் இல்லாததால் நீங்கள் வீட்டு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்க முடியுங்க. சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதால் வீடு மற்றும் குடும்பத்தின் சூழ்நிலை நன்றாகவே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மகர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற புத்தாண்டு எந்தவித பலன்களையெல்லாம் அளிக்க போகுது, நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நான் உங்ககிட்ட முழுசாக சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.